ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 மணிக்கு ஆடு ஓட்டிகிட்டு வந்தோம். மணி வந்து 5:45 ஆக போகுது. நம்ம ஆடுங்கள்லாம் ஒரு 1.25 மணி நேரம் சைலண்டாக மேய்ஞ்சிட்டானுங்க. இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா நவுந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்லேருந்து எல்லாம் வீட்டுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க. சூரியனும் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அது வீட்டுக்கு போயிடும். மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கும். நம்ம போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகலாம். காலையில் வந்து வேப்பந்தழை வந்து வெட்டி போட்டிருந்தாங்க. அந்த பட்டையெல்லாம் எப்படி உரித்து சாப்பிடுது பாருங்களேன். வேப்பங்குச்சி வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஆக்கிட்டானுங்க. வீடியோ போடுறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லைப்பா. நம்மளாம் அடிக்கடி வீடியோ இப்போலாம் கொடுக்கறதே இல்லை. இப்போ என்னத்தை போடுறதுங்கிறதும் தெரியல. எனக்கும் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நம்ம ஆடுங்க குட்டி போட்டால் வந்து வீடியோ போடலாம். எப்போயாவது முடிஞ்சால் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஆடுங்க குட்டி போட்டுச்சுன்னா நம்ம வந்து ரெகுலராக வீடியோ பார்ப்போம். இப்போ தாயாடும் ரொம்ப இல்லை, ஏதோ 1-2 தான் இருக்கானுங்க. எல்லாத்தையும் குறைச்சிட்டோம் இல்லையா. தாயாடெல்லாம் நிறையாவே கொடுத்துட்டோம். பொன்னடை 25 குட்டி ஒரே வாரத்தில் போட்ட மாதிரி இந்த நடை வந்து குட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதிகபட்சம் தாயாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அலாட் வச்சுருக்கோம், அலமேல் வச்சுருக்கோம், உடுக்க வச்சுருக்கோம், மயில் வச்சுருக்கோம். அப்படிதான், அவ்வளோதான். அப்புறம் அழகி இருக்குது, நம்ம பால்காரி இருக்காங்க. மற்றபடி நிறைய ஆட்டை வந்து கொடுத்துட்டோம் இல்லையா. அதனால் வந்து அந்தளவுக்கு போன வருஷத்து குட்டி வந்து இந்த வருஷம் இருக்காது. கொம்பு இருக்காங்க. அதான் ஒரு எண்ணி சொல்கிற மாதிரி ஒரு 7-8லேருந்து ஒரு 10 ஆடுக்குள்ளே தான் தாயாடுன்னு இருக்குது. எல்லாம் பூந்தடிச்சு ஒடியாத பாருங்க. அதனால் குட்டியும் வந்து இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த 23 பேரில் வந்து 9 கெடா குட்டி இருக்கானுங்களா, சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் எத்தனை கெடா குட்டி இருக்குங்கிறத. 9 10 ஞாபகம் இல்லை நமக்கு. அது அவனெல்லாம் இனிமேல் சண்டை பிடிச்சி குட்டி போட இன்னும் ஒரு குறைஞ்சது இப்போ ஒரு 4 மாதம் ஆகிருப்பானுங்களா. ஆமாம், இன்னும் ஒரு 8 மாதம் ஆகும் இவங்கெல்லாம் குட்டி போடுறதுக்கு. அப்போ தான் குட்டி வந்து நிறையா இருப்பானுங்க. தீனி இல்லாததுனால எல்லாத்தையும் நம்ம குறைச்சாச்சு. இதெல்லாம் வச்சுருந்துருப்போம், பார்ப்போம். அதனால் வீடியோவை வேறு மாதிரி ஏதாச்சும் மாற்றலான்னா வேறு ஒன்றும் கிடையாது. வயலில் வந்து கடலை போட்டிருக்கோம், கத்திரி கன்று வச்சுருக்கோம். இனிமேல் கத்திரிக்காய் அறுத்து டெய்லியும் வந்து பறிக்கிறத வந்து வேணால் காமிக்கலாம். அதுவும் இன்னும் ஒரு 2 மாதம்னாவது குறைஞ்சது ஆகும். இப்போ தான் வச்சு ஒரு 15 நாள் ஆகுது. இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து ஆகும் அது நல்லா காய்ச்சி பறிக்கிறதுக்கு. ஓகேப்பா, வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து லாங் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து கொடுக்குறேன்.